ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளாக மருதாணி செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலேருந்து வெள்ளை துளசி எடுத்துகிட்டு போய், அதாவது நார்மல் துளசி செடி எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். சரி, இது கூடவே கிருஷ்ண துளசி, அதாவது கருந்துளசி இருக்கா அப்படின்னு கோயிலில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இருந்தது. அதுக்கு சுற்றி சின்ன செடி இல்லைன்றதுனால அவர் என்ன சொன்னார், ஐயா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணப்போ அதுக்கப்புறம் கிடைக்கும், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வர வழியில் பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த நர்சரி இருந்தது. இங்கே வெளில வந்தோடனே கேட்டேன், நிறைய மருதாணி செடி இருக்கான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தம்பி சொன்னார், ஆனால் ஒரே ஒரு செடி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எங்கெங்கேயோ தேடிட்டு ஒரு சின்ன செடி எடுத்துகிட்டு வந்தாருங்க, ஒரு 20 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் சரி நர்சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா செடியும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா வகையான தொட்டிகளும் இங்கே இருக்குது. இங்கே திருநீற்று பச்சை செடியெல்லாம் கூட இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வாங்கி வைக்கலான்னு ஒரு ஆசை தான். நம்ம தோட்டத்தில் நிறைய செடி இருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம கோழி பண்ணை வைக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்தே கோழிங்க ஒரு பொருளை விடுறது கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட 40 வாழை மரம், எல்லா ரகமான வாழைப்பழம், ஈவன் செவ்வாழைப்பழம் கூட இருந்துச்சு. எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா கோழி அடியில் கொத்தி கொத்தி கொலை தள்ளின மரத்தை கூட அப்படியே சாய்ச்சிருக்கு. அதனால் எதுவுமே வைக்க வேணாம். ஏன்னா பப்பாளி பழம்லாம் வைக்கணும்னு ஆசை. ஏன்னா பப்பாளி பழம் வச்சா குரங்குங்க விடாது. ஏன்னா இருக்கிற இளநீரையே நம்மளால் காப்பாற்ற முடியல. கொய்யா மரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முட்டை, கோழி, நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து எல்லாமே காப்பாற்ற முடியலன்றதுனால இன்னும் வாங்கி வச்சோன்னா வேஸ்ட்டாக தான் போகுது. அப்படின்றதுனால இதுதான் திருநீற்று பச்சை இலை. இன்னும் செடி வாங்கணும்னு ஆசை. நிறைய விதைகளெல்லாம் போட்டு வீட்டிலே காய்கறி வைக்கணும்னு ஆசை. ஆனால் கோழிங்க இருக்கிறதுனால நம்ம அந்த ஆசையெல்லாம் அந்த ஜீவனுக்காக எடுத்து ஓரம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கருந்துளசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சின்ன செடி எடுத்துகிட்டு கொடுத்தான். அந்த சின்ன செடி பார்த்திங்கன்னா 20 ரூபான்னு சொன்னான். அதுக்கப்புறம் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா நான் பார்த்து எடுத்தோன்னே, ஆனால் இது 30 ரூபாண்ணா அப்படின்னா. சரிப்பா பரவாயில்ல, அதையும் கொடுன்னு சொல்லிட்டு 2மே 50 ரூபா கொடுத்து சரி வாங்கிட்டு போய் இன்றைக்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாரத்துலேருந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இன்றைக்கி வேறு மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடமே அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிறது பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பையன் எடுத்துகிட்டு கொடுத்த 20 ரூபா மருதாணி செடி இது. ஏன் இந்த மருதாணி செடி நான் வாங்குகிறேன் அப்படின்னா, மகாலட்சுமியோட கடாட்சம் இதில் நிறைய இருக்குது அப்படின்றதோட இதில் பூக்கிற பூவோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வச்சிங்க அப்படின்னா அதோட ஒரு ஒரு நல்ல ஸ்மெல் தெய்வத்துக்கு ஈடே கொடுக்க முடியாதுங்க. இந்த சைட் திரும்பி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா ஒரு புல்மேடுக்குள்ளே திருவள்ளுவரை உட்கார வச்சுருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஏதேதோ சேனலுக்கு எப்படியோ போடுற வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி ஆதரவற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.